கூகுள் பேல எப்படி வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் பே ஆப்பை பிளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் தான் நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணணும். அதை நீங்கள் என்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து ஷோ ஆகும். உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி வந்து ஷோ ஆகும். இல்லை நீங்கள் வேறு இமெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா இமெயில் ஐடியுமே வந்து ஷோ ஆகும். எந்த இமெயில் ஐடியை நீங்கள் ஜிபேயில் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து அக்செப்ட் அண்ட் கண்டினியூ அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வெரிஃபைங் வந்து ஆகும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் அது வெரிஃபைடு வந்து ஆகிடும். வெரிஃபைடு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பேங்க்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இதில் நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்கை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து சென்டிங் மெசேஜ் அதுக்கப்புறம் வெரிஃபைங் வந்து ஆகிட்டு இருக்கும். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே வெரிஃபைங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். வெரிஃபை யுவர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு இல்லை ஆதார் கார்டை வச்சு நீங்கள் இதில் ஜிபேயில் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஏடிஎம் கார்டு இருந்துச்சு அப்படின்னா ஏடிஎம் கார்டை நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஆதார் கார்டை நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஆதார் கார்டு கொடுக்குறப்ப என்ன ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதே மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயும் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் ஆதார் கார்டு வந்து கனெக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அது வந்து ஒர்க் ஆகும். அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஏடிஎம் கார்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால ஏடிஎம் கார்டு பேஜ் வந்து ஷோ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா அதில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 6 டிஜிட் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க கார்டில் இருக்கிறது. அந்த கார்டில் இருக்கிறத பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் இயர் கேட்டிருப்பாங்க. அதுவுமே கார்டில் இருக்கும். அதை பார்த்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரியேட் பின் ஆப்ஷன் இருக்கும். யூபிஐ பின் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதனால் அந்த கிரியேட் பின்னை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் சைட்லேருந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 6 டிஜிட் யூபிஐ பின் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த ஒரு பின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்பப்போல்லாம் பேமெண்ட் வந்து பண்ணுறீங்களோ இல்லை பேங்க் பேலன்ஸ் நீங்கள் வந்து ஜிபேயில் செக் பண்ணுறீங்களோ அப்போ எல்லாமே இந்த பின் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதனால் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பின் இதில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் கன்ஃபார்ம் வந்து கேட்கும். கன்ஃபார்மாக திருப்பி அதே பின்னை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆடட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பேல பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். பில் பேமெண்ட்ஸு ரீசார்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எப்படி வந்து கூகுள் பேல அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.